தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் வரும் 27ஆம் தேதி நடப்பதாக அறிவிச்சிருக்காங்க. அதுக்கான பணிகளும் வேகமாக நடந்திருக்கு. சமீபத்தில் இதற்கான பூமி பூஜையும் தொடங்கப்பட்டு தற்போது பந்தல் அமைக்கும் பணி பிரம்மாண்டமாக நடந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் மாநாடு தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு. முதல் காரணம் மழைக்காலம். இது முதலே ஆலோசனை மழை காலம் இருக்கிறதுனால நடத்தலாமா, ஏன்னா இப்போ செப்டம்பர் மாதம் நடத்தி முடிக்கலாம் முடிவு பண்ணும்போது அனுமதி கிடைக்கல, சிக்கல் ஏற்பட்டதுனால இது அக்டோபர் மாதம் அறிவித்தாங்க. இப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்னா, மழை காலமாக இருக்கிறனால பந்தல் தாக்கு பிடிக்குமா, தொண்டர்கள் வரவழைக்க முடியுமான்னு ஒரு திட்டமிடல் இருந்துச்சு. இருந்தாலும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் உத்தரவு கொடுத்த போய் மாநாட்டுக்கான தேதி குறிக்கப்பட்டு அக்டோபர் மாதம் நடக்க இருக்கு. ஆனால் தற்போது இன்னொரு விஷயம் பூலகரமாக கிளம்பியிருக்க என்னென்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தீபாவளி வருது. அதுவும் தீபாவளி எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா கட்சி மாநாடு, விஜய் கட்சி அவர்களின் கட்சி மாநாடு 27ஆம் தேதி நடக்குது. தீபாவளி 31ஆம் தேதி நடக்க போகிறது. ஆகவே தீபாவளிக்கும் விஜய் கட்சி மாநாடுக்கும் நாட்கள் பார்த்தீங்கன்னா 2-3 நாட்கள் தான் வித்தியாசம். ஒட்டுமொத்தம் பார்க்கும்போது இது விஜய் ரசிகர்களிடையே தொண்டர்களிடையே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திக்கிறேன்னு சொல்லலாம். ஏன்னா தீபாவளி மிகப்பெரிய செலவை எதிர்நோக்கி இருக்காங்க எல்லாருமே. ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா தீபாவளினாலே ஒரு செலவு தான். வீடுகளில் துணிமணிலேருந்து எல்லாம் எடுக்கணும், அதை சேர்த்து வச்ச பணத்தை அதை யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. அதனால் இந்த ஒரு செலவை எதிர்கொள்ளக்கூடிய நேரத்தில் மாநாட்டு செலவையும் தொண்டர்கள் நிர்வாகிகள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்க மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாயிருக்கானே சொல்லலாம். ஏன் எப்படின்னு பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய கட்சி புதிதாக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. இந்த கட்சியில் இருக்கிற உறுப்பினர் எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்போது ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக மாறியவர்கள், நிர்வாகிக்க மாறியவர்கள் தான். மிகப்பெரிய அளவில் தொழிலதிபர்களோ மிகப்பெரிய பணக்காரர்களோ அந்த கட்சியில் பெரிய அளவில் கிடையாது. அந்த வகையில் பார்க்கும்போது மாவட்ட தலைவராக இருப்பவர் யார் பார்த்தீங்கன்னா முழுக்க ரசிகர் மன்ற தலைவர்கள் தான். இவர்கள் முழுக்க பார்த்தீங்கன்னாலே 18லேருந்து 23 வயசுக்குள்ளே உள்ள இளைஞர்கள் தான். அதாவது ஒன்று வேலை தேடி கொண்டிருப்பவர்களாக இருப்பார்கள், அல்லது ஏதாவது சிறிய வேலையில் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா படித்த மாணவர்களாக இருப்பார்கள், அதாவது வேலை தேடக்கூடிய ஒரு மாணவர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. அந்த வகையில் அவர்களால் மிகப்பெரிய அளவில் செலவை எதிர்கொள்ள முடியுமா? இந்த மாநாட்டுக்கு ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் மக்களை அழைத்து செல்லணும். அதுக்கான வேன் ஏற்பாடு, வாகன ஏற்பாடு இருக்கிற செலவுகளையும் மாவட்ட தலைவர்கள் மற்றும் வட்டார நிர்வாகிகள் தான் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ஏன்னா கட்சி தலைமையிலிருந்து போதுமான அளவுக்கு நிதியை கொடுக்கலன்னா சொல்லப்படுகிறது. கட்சி தலைமையிலிருந்து நிதி வராத பட்சத்தில் நிர்வாகிகள், அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் தான் தொண்டர்களை மாநாட்டுக்கு அழைத்தவருடைய கட்டாயத்தில் இருக்காங்க. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி வரதுனால கூடுதல் செலவுக்கு எதிர்கொள்ள வேண்டிய சூழலில் இருக்காங்க. ஏற்கனவே கட்சிக்கும் அரசியலுக்கும் புதிதாக இருப்பவர்கள் தீபாவளி இந்த முக்கிய பல்வேறு காரணங்களால் அவர்களிடையே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திருக்கு. இதுதான் அவங்க மாநாடு தொடங்குவதற்கு முன்பாக ஆலோசனை கொடுத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா நம்ம மாநாட்டை ஜனவரி மாதம் தை மாதம் வைத்துக்கொள்ளலாம் என்று தான் அவங்க சொன்னாங்க. ஆனால் இப்போ கட்சியுடைய பொதுச்செயலாளர் முஸ்லீம் ஆனது தான் இல்லை திட்டமிட்டபடி அக்டோபர் மாதம் நடத்தி தீரணும் என்று சொன்னபடி தான் இந்த மாநாடு தற்போது நடக்க இருக்கிறது. அதனால் ஒருவித அதிருப்தியும் நிலை வருகிறது. இந்த சூழ்நிலையில் ஆலோசனை கூட்டம் ஒன்றில் முஸ்லீம் ஆனவர்கள் பேசிய சர்ச்சை பேச்சையும் தற்போது காணொலி காட்சியை பல்வேறு இடங்களில் வைரலாக பரவிட்டுருக்கு. அதில் என்ன பேசியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா மாநாட்டுக்கு 27ஆம் மாநாடு நடக்குது. அதனால் உங்கள் அலுவலகத்தில் வேலை கேளுங்க, அலுவலகத்தில் லீவு கேளுங்க. அதாவது 26-27ஆம் தேதி தலைவர் முகத்தை பார்க்கணும். அதனால் கண்டிப்பாக லீவு தாங்க. நீங்கள் லீவு தந்தாலும் சரி தரட்டாலும் சரி, லீவ் போனஸ் கொடுத்தாலும் சரி போனஸ் தரட்டாலும் சரி, நாங்கள் அன்றைக்கி மாநாட்டுக்கு போயிடுவோங்க மாதிரி ஒரு இதை பேசியிருந்தார். அது வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த பேச்சு பல்வேறு இணையதளங்களில் கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. விஜய் அவர்களும் புசிலியானதை கூப்பிட்டு இது மாதிரி பேசுவது முறையாகாது, இது போன்று பேசண்டா, தொண்டர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் பேசுங்க. ஏன்னா அவங்க வாழ்வாதார பிரச்சனைகளை எப்போதும் தலையிடக்கூடாது. அவங்க மக்களின் முன்னேற்றத்துக்காக தான் நம்ம கட்சி ஆரம்பித்து வந்திருக்கோம். அதனால் இந்த மாதிரி பேச்சை கூடுமான அளவுக்கு நீங்கள் பேசாதீங்க மாதிரி புசிலி ஆனந்தை விஜய் அவர்கள் எச்சரித்திருப்பது ரசிகர்களுக்கு ஒரு வகை ஆறுதலை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஒரு மாநாடு, தீபாவளி, புசிலானந்த் விஜய் விட்ட எச்சரிக்கை எல்லாவற்றையும் கடந்து இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதில் தொண்டர்களும் நிர்வாகிகளும் முனைப்பு காட்டி வராங்க. அந்த வகையில் மாநாட்டை வெற்றியை நடத்துவதற்கு நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தி பெரும்பாலான அளவில் நிர்வாகிகள் கூட்டுவதற்கும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. தீபாவளி, மழை போன்ற பல காரணங்கள் இருப்பதால் மாநாடு திட்டமிட்டபடி நடக்குமா என்பது சந்தேகம் இருந்தாலும் திட்டமிட்டபடி நடத்தியே தீர்வோம். நாங்கள் கஷ்டப்பட்டாலும் எங்கள் தலைவர் முகத்தை பார்த்தே தீர்வோம். மாநாடு வெற்றி பெற செய்வோம் என்கிறார்கள் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள். இதை பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள் இலக்காரன்.